ஹலோ மை டியர் ஸ்ப்ரெட்லர் ஷிவஜோதி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக டைம் சேவ்டாக சிம்பிளாக குக் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா வெஜிடபிளில் 1 பாட் பிரியாணி ரைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கோகோனட் ஆயிலில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 10லேருந்து 15 கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காவையும் தட்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போது புதினா, மல்லி இதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். மல்லி இலையை நம்ம லாஸ்ட்டாக போடுறதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கம்ப்ளீட்டாக சாஃப்டாக ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் சுருங்குற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா சின்னதாகிடுச்சு. இப்போது நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி சாஃப்டாகி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பை ஏன் ஸ்டார்டிங்லேயே சேர்க்குறோன்னா வெஜிடபிள்ஸை வதக்கும் போது உப்பு சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ இதில் ஒரு 5லேருந்து 7 பச்சை மிளகாவை நடுவில் கீரல் போட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டாணி இல்லைனா மீன் மக்கர் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போது மசாலாவை சேர்த்துடலாம். இன்றைக்கி ஒரு 50 கிராம் பிரியாணி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் கலர் பவுடர். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். ஸோ எல்லா மசாலாவும் வெஜிடபிள்ஸோட நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி தண்ணியை சூடேற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம மேக்ஸிமம் 1 பாட் ரைஸ் பண்ணும்போது பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது. 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணின்னு இன்றைக்கி 2 கப் அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக நான் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணியிருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கல. பிரியாணி ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஃபைனல் டச் கொடுக்கறதுக்கு 2 ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பையும் முந்திரி பழத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரைஸில் கொட்டி நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலரணுன்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி கொலன்னு போயிடும். ஸோ நம்ம மெதுவாக தான் கலந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1 பாட் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அமேசிங்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இதில் நெய் சேர்த்துருக்கிறதுனால லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனாலும் இதே மாதிரி சாதம் குலைவாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா.